ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி. அதுவும் வந்து இந்த ஸ்ட்ரீட் சைடில் இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படியே பந்து பந்தா அடுக்கி வச்சிருப்பாங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே ஃப்ளஃபியாகவே இருக்கும். எனக்கு கூட தோணும், நம்ம கடாயில் பண்ணுறோம், நல்லா தான் பொங்குது, நம்ம எடுத்துகிட்டு போய் பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்குள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுதே அப்படின்னு. ஆனா ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல அவங்க பண்றதுல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு ஃப்ளஃபியா இருக்கிற மாதிரியான ஒரு பூரி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அவங்க வந்து பாதி கோதுமாவும் பாதி மைதா மாவும் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கோதுமாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். குழந்தைங்களுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி ஆட்டோ டர்ன் பூரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க. அவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப ஜாலி ஆயிடுவாங்க பார்த்து. டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம நார்மல் பூரியும் பண்ண போறோம், ஆட்டோ டன் பூரியும் பண்ண போறோம். சும்மா ஒரு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம இதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அப்படி பண்றது பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பூரிக்கு மாவு பிசைய போறோம். இது வந்து மல்டிகிரெயின் ஆட்டா எடுத்துட்டு இருக்கேன். ஹோம்மேட் தான், வீட்டில் அரைச்சது. 1 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். பொதுவாக வந்து கோதுமை மாவு, மல்டிகிரெயின் மாவு எதுவாக இருந்தாலும் 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு அதோட கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி தேவைப்படும். அது கோதுமையை பொறுத்தது. இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் பூரிக்கு மாவு பிசைய போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்க வேண்டாம். இது வந்து 1/4 கப்பு அளவு. இந்த 1/4 கப்புல பாதிக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/4 கப்புல பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரவா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா. 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா அப்படி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து காய்ச்சி ஆற வச்சா பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரவை வந்து பாலில் நல்லா ஊறணும். நம்ம மாவுலையே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஊறாம இருக்கும். இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஊறி சாஃப்டா நல்லா இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். பாருங்க, இப்பயே நல்லா ஊற ஆரம்பிச்சிச்சு, சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. இப்போ இதுல நம்ம இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரொம்ப அழுத்தி பிசையாம இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷன்ல கையால் அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மாவெல்லாம் வந்து ஈரமாகும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாவை நம்ம பிசைஞ்சிப்போம். சும்மா இப்படி பண்ணாலே போதும், நல்லா மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், மாவு நல்லா ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துருச்சு. எதுவுமே பிசையவே இல்லை இது வரைக்கும். நான் சும்மா அப்படி ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு மாவில் எல்லா பக்கமும் அப்படி அப்ளை பண்ணி விட்டுறணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறியாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கணும் இல்லையா, அதனால இப்படி ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்படி நீளமா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ நமக்கு பூரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். நம்ம அப்படி கையால் எடுத்து எடுத்து இப்படி பிச்சு உருண்டை பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வேலை ஈஸியாக ஆகிடும். பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, மாவெல்லாம் உருட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ திரும்ப இதில் போட்டு மூடணும் அப்படின்னா மாவு ஒட்டும் இல்லையா, அதனால லேசாக அப்படி கோதுமை மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுடலாம். அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவில் நல்லா தொட்டுட்டு நல்லா ரவுண்டாக ஒரே திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கணும். மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பக்கத்துலேயே மாவு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை மாவு, அதை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். பூரி வந்து ரவுண்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பொங்கும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற ஏதாவது டப்பா மூடியோ டப்பாவோ எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பூரி வந்து அழகாக ரவுண்டாக கிடச்சிரும். பர்ஃபெக்டாக பொங்கவும் செஞ்சிடும். திக்னஸ் வந்து இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு தொட்டு பண்ணதுனால ஒட்டாது. இப்படி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாம். இந்த மேல் லேயர் காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி ஈரம் பண்ணிட்டு லேசாக
இப்படி போட்டு மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், காயாமல் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஆட்டோ டர்ன் பூரி நம்ம பண்ணலாம். இது இப்படி கொஞ்சம் நீளமாக அப்படியே உருட்டிக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவில் இப்படி தொட்டுக்கணும். இந்த மாதிரி லெங்க்த்தியாக பண்ணிக்கிட்டு நம்ம பப்படம் ஷேப்பில் தேய்ச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி. இது வந்து ஆட்டோ டர்ன் ஆகிடும். இது வந்து ஆட்டோ டர்ன் பூரி. இந்த நீளமாக நம்ம தேய்ச்சோம் இல்லையா, அது. பார்த்தீங்களா எப்படி தானாகவே டர்ன் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே. அடுத்த பொரியை போட்டு பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக தானாக திரும்புது. பாருங்க, இந்த ஷேப்புமே அழகாக இருக்குது தானே. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம வரிசையாக பண்ணி அடுக்கி வச்சுட்டோம். ஒரு ஈர துணியை போட்டு இப்படி மூடி வச்சதுனால நமக்கு காயாமல் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நார்மல் பூரி, அதாவது ரவுண்டு பூரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த அடி சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை திருப்பி விடுங்க. சும்மா நம்ம இந்த சைடு அந்த சைடு திருப்பாமல் ஒரு முறை திருப்பி விட்டால் போதும். ரெண்டு சைடுமே நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இன்னொரு தடவை திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம பிளேட்டுக்கோ இல்லைன்னா வடிதட்டிலே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பொரியும் பொரிச்சு எடுத்துருவோம். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பொங்கும். கரண்டியால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளஃபியாக வந்துடும். ஒரு சைடு நல்லா ஒரு ரெட்டிஷாக கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பண்ணுற பூரி ஃப்ளஃபியாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஃப்ளஃபி பூரி சர்விங்க்கு ரெடி. பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது 1 hour ஆக போது. சூடு கூட நல்லா ஆறிடுச்சு. இன்னும் வந்து ஃப்ளஃபியாகவே இருக்குது. நான் அந்த குழந்தைங்களுக்காக பண்ண ஆட்டோ டர்ன் பூரி இதுவும் பாருங்கள், இன்னும் நல்லா அப்படியே ஃப்ளஃபியாகவே இருக்குது. ரோட்டு கடை ஸ்டைலில் அந்த ஃப்ளஃபி பூரி எப்படி பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்துட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.